விமோச்சரில் சைத்தன்ய மகாபிரபு அப்புறம் பிக்ஷைக்கு போக தோணலை, நேரமாய். உடனே அப்படியே இருந்துட்டு ஜெகதானந்தர் சொன்னார். ஜெகதானந்தருக்கு சரி தாண்டி பிக்ஷை எடுத்துன்னு வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு இது ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணிச்சு, சங்கல்பமாச்சு. உடனே நித்யானந்தர் இடத்துல போனார். ஸ்ரீபாதா, அவர் பேரு ஸ்ரீபாதன் தான் சொல்லுவார். இந்த மாதிரி நான் போய் பிக்ஷை எடுத்தேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம். ஆனா கையில சைத்தன்ய மகாபிரபுடைய தண்டம் இருக்கு, எடுத்துட்டு போக முடியாது. அவர் இடத்த பொறுப்பா ஒப்படைச்சிருக்கா, அவங்க இடத்த பொறுப்பா ஒப்படைச்சிட்டு போறேன், தயவுசெய்து சர்வ ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. வந்த பிறகு நீங்க தந்தா போகும். அதுக்கு என்னடா அப்பா அவங்க பாக்கியமாச்ச கொண்டாங்க, இடத்த யாரா கொடுப்பாரா? ஒரு இந்த சமயத்துல என்ன பண்ணுவாரு? சமய சைத்தன்ய மகாபிரபு கேட்டிருக்காரு, நிச்சயானந்த என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே சமயத்தை தெரியாது. அந்த ராவன் என்ன சொல்ல பண்ணிட்டு போயிடுவார். உடனே ஜெகதானந்தர் இந்த தண்டத்தடி கொடுத்துட்டு கொஞ்சம் மூங்கில் பிச்சு வச்சிருக்காரு. அழகா கொடுத்துட்டு போயிட்டு வரணும், ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வந்தேன். இப்படி பாக்குறாரு தண்டத்தை. நிச்சயானந்தர் நிதாய் இப்படி இப்படி பார்த்தா என்னத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த தண்டம் என்ன அவசியம் இருக்கு? சாதாரண சன்னியாசிகளுக்குதான் நியமங்கள்லாம் உண்டு. இவரோ பேனையிலேயே தலைச்சு கிடக்கிறார், அப்பப்ப மூர்த்தியா விழுந்துடுறார். இதுவும் நம்ம சைத்தன்ய மகாபிரபு ஒரு வலைதான், வேறு சில ஜாகிரதையா பிடிச்சும் பார்த்தா அழுக்காயே இருக்கு. ஒரு மூர்த்தியா விழுற சமயத்துல அப்படியே கொடுத்துட்டு விழ வேண்டியது. இவர் இடையே பிரேம பாவத்தை ஆரம்பம்னு சொன்னா பாக்குற ஒரு அதுக்கு ஒரு 4 பேர் ஒருத்தர் தெரிய பிடிச்சு நிற்க வேண்டியது. இது சாதாரண சன்னியாசிகள் தண்டத்தை கொண்டு தன்னுடைய காமத்தையும் குரோதத்தையும் அடக்கிறதுக்காக இந்த தண்டம் கையில பிடிச்சிருப்பார். சர்வ தேவதா ஸ்வரூபம், எல்லா தேவதைகளும் இந்த தண்டத்தை அடங்கியிருக்கு. சாஸ்திரம் சத்தியம் இருக்கு, மந்திர பலத்தினால அது இருக்கு. நம்ம பிரபு என்ன சாதாரண மகாபிரபு ஆச்சு, ஒரு கையில ஒரு தண்டம் வச்சுதான் தான் சன்னியாசி நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இவருக்கு கிடையாது. சன்னியாசிகளுடைய லட்சணங்கள் இருக்கு. இவருக்கு சன்னியாசின்ற ஒரு லட்சணம் கிரேஷ்ட தர்மத்திலே வந்தாச்சு. இவர் கஷ்டப்பட்டு இந்த ஒரு மூங்கில் குச்சியை வச்சிருந்து அவருக்கு அப்படிதான் தண்டத்தை தோணலையா? விசேஷமான ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு மூங்கில் குச்சி, இன்னொரு மூங்கில் குச்சியை வச்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி நிரூபணம் பண்ணமா? ஆமா, அப்புறம் உடச்சு போட்டார். பக்கமா 3 துண்டா உடச்சு வீசி எரிஞ்சுட்டார். கவலையே படாம அவருக்கு என்ன தோன்றதோ செய்ய பண்ணிடுவார். உடச்சு 3 வீசி எரிஞ்சுட்டார். ரொம்ப அவர் குரோபாவது ஜாகிரதா வாங்கிட்டு 3 துண்டா உடச்சு போடுறாரு. சாதாரண குச்சியை உடைக்கிறது வேற, தண்டத்தை உடைக்கிறது வேற, எல்லாம் பாவம் வேற ஒண்ணு உண்டு. கவலையோட உடச்சு வீசி எரிஞ்சுட்டாரு. இவர் போய் பிக்ஷை எல்லாம் வாங்கிட்டு வந்தார் ஜெகதானந்தர். அந்த பிரபு ஸ்ரீபாத நீ என்ன பிக்ஷை, ரொம்ப சந்தோஷம். கையில பார்த்தா தண்டத்தை காணும். இங்க எப்படி மகாபுரிய தண்டம் இதெல்லாம் இங்க மூலையில கிடக்கும் பாரு, மூங்கில் குச்சி தானே இங்க மூலையில இருக்கும் பாருங்க. இப்படி சொல்றாரு, மூலையில கிடக்கும் பாரு வாங்க, பத்திரமா ஓரத்துல வச்சிருக்கேன், ஜாக்கிரதையா வச்சுருக்கான்னு பார்த்தா இங்க மூலையில கிடக்கும் பாரு அப்படின்னு பார்த்தா 3 துண்டு அங்கங்க உடஞ்சு கிடக்கும், ஒட்ட கூட முடியாது. அது உடச்சு வளர்ச்சிருந்தாலும் நல்லா உடச்சு 3 துண்டா. முருங்கை குச்சி முருங்கால படக்கடங்க உடைப்பாங்க, ஆனா உடச்சு போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. வேற தண்டம் வாங்கினா உண்டு, வேற தண்டம் கிடைச்சாதான் உண்டு. அதனால உடச்சு வீசி அடிச்சுட்டான். எனக்கு துக்கம் இருந்து அடைக்கிறது இவரை நம்பி கொடுத்துட்டு போனோம். அவன் தண்ட மகாபாபம் ஆயிடுச்சு. என்ன பண்ற பிரபோ ஸ்ரீபாத இப்படி பண்ணிட்டே சைத்தன்ய மகாபிரபு இடம் என்ன பதில் சொல்லுவேன், நான் தான் உடச்சு வச்சுட்டு போடா, நான் தான் உடச்சு வச்சுட்டு போ அப்படின்ட்டா. கவலையே இல்லை, ஒரு பயம் இல்லை. அவ்வளவு உரிமையா சைத்தன்ய மகாபிரபுக்கு இருக்கும். உரிமை இல்லாமல் பண்ணிட முடியுமா? ஆச்சாரிய தண்டத்தை உடைக்கிறதுனா எத்தனை துரும இருக்கு சப்தம் இருந்தது. உடனே ஓடினா ஜெகதானந்தர், பிரபோ ஒரு தவறு நடந்துடுச்சு, சைத்தன்ய என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிக்ஷைக்காக போனேன், நித்யானந்தர் இருக்கார், ஸ்ரீபாதர் இருக்காரு, அவரிடத்துல பத்திரமா அவருடைய தண்டத்தை கொடுத்துட்டு போனேன், பத்திரமா வச்சுக்கோங்க, திரும்பி இடத்துல உடச்சு போட்டுட்டார். என்னுடைய குற்றம், என்னுடைய அபவாதம் எதுவும் இல்லை. அவர் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு தெரியுதுன்னா நிச்சயமா அவரை கொடுத்துருக்க மாட்டேன். என்ன சைத்தன்ய மகாபுரம் ரொம்ப கோவம் வந்து வேகமா நடந்து வந்தாரும். என்ன நீங்க அட்டகாசம் வந்திருக்கு, உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்றதுக்காக என் கூட வந்திருக்கிறார், என்ன உபதிரவம் பண்றதுக்காக கூட வந்தேன், என்னென்ன பண்ணுவீங்கன்னு தெரிய மாட்டேங்க. இந்த மூங்கில் இப்போ அந்த தண்டத்தை உடச்சு விட்டே அப்படின்னா மூங்கில் குச்சி தான் யார் சொன்னாரு, மூங்கில் குச்சி மூங்கில் குச்சி தான் உடஞ்சு போனா என்ன வேற வாங்கிட்டா போச்சு. அவருக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அத்தியாச்சரியம் வைபவம். மூங்கில் பற்றி ஞாபகம் சர்வ தேவதாசுரம் இருக்கட்டும். இது ரொம்ப
சபையோட பேசிட்டு இருக்காரு. கவலையே இருக்கட்டும், வந்தாலும் என்ன ஆச்சு, என்ன பண்றீங்க, உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்றீங்க, நியாயமா இது? நியாயம்தான். ஒரு வார்த்தை, ஒன்றரை வார்த்தை தான். ரொம்ப கஷ்டம், துக்கம் நெஞ்சு அடைய பேசிட்டு இருக்காரு மகாபிரபு. இது ஒண்ணு சரிபட்டு வராது. சரி, உங்களோட இப்ப ஆரம்பத்தில் இப்ப அட்டகாசம் பண்றீ, போக போக என்ன அட்டகாசம் பண்ணி? ஆமா தெரியாது. என்ன சொல்றோம் அந்த வார்த்தையை முடிவு மட்டும் ஆமா தெரியாது, அப்படிதான் சரி அப்படின்னு இருக்க. உங்களோட இனிமே இருக்க முடியாது. சரி, ஒண்ணு நான் முன்னாடி போறேன், நீ முன்னாடி போங்க அப்படின்னு. உடனே அவரே சொன்னா, நீரே முன்னாடி போங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு இருக்கேன், நீரே முன்னாடி போங்க. உடனே சைத்தன்ய மகாபிரபு பார்த்தார், இதோட ரொம்ப கஷ்டம் தரன்னு ஓட ஆரம்பிச்சுட்டார். வந்து என்ன அட்டகாசம் பண்ணுவாருன்னு தெரியாது. முதல்ல விட்டு ஓடினா போது ஓடுறாரு, கட்ட 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 ஓடி 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 ஜடேஸ்வரர் ஒரு சிவபெருமானுடைய கோவில் அங்க போய் நின்றுட்டார். அங்க பார்த்து ஆனந்தமா சிவபெருமானுக்கு பூஜை நடக்கிறது. பார்த்தோன்னே அவருக்கு பிரேம பாவம் வந்துருக்கு, சுகம்மா சிவபெருமானுடைய பக்தியுடைய பாவத்தை நினைச்சார். ஆனந்தமா அவரை போல இவரும் நாட்டியம் பண்ணு, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு சொல்லி சிவபெருமான் இப்படி பிரேம பாவத்துல பகவன் நாம சக்தியும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சா. ஹம்சையேவ அச்சுதப்பிரிய சொல்றாருலையே சிவபெருமான். சிவபெருமான் நன்னாவே தெரியும் பகவானுடைய பலம் என்ன, தான் பக்தன்றது சத்தியமா என்ன, அத்தியாச்சரியமான ஒரு பக்தன் சிவபெருமான். ரந்த ஆடுறது நம்மளுடைய சன்னியாசி வேஷம் பார்த்து எல்லாரும் நினைச்சா சாட்சா சிவபெருமானே ஆனந்த நர்தனம் ஆடுறார் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனந்தமா எல்லாம் பஜனை பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துட்டா. நித்யானந்தர், கதாதரர், ஜெகதானந்தர், முகுந்தகத்தர் எல்லாரும் வந்தார். பின்னாடி குருவும் ஓட முடியாது, சிஷ்யனும் தெரியவும் முடியாது. எல்லாம் ஒரு பிரணய கலகம், ஒரு ஊடல், அவ்வளவுதானே. அதுக்கு மேல மனுஷால போல சுய சந்தோஷத்துக்காக உண்டாக்கூடிய சண்டை கிடையாது. அப்போதான் திரும்பி சேர மாற்றங்கிறது, மொத்த மாற்றங்கள் முடியாதுன்னு முரண்டு பிடிக்க அடிப்படை கிடையாது. சத்குரு எல்லாம் வெறும் கூட ஆனந்தமா பத்திரம் பண்ணாங்க. ரொம்ப குஷியா இருக்கு மகாபிரபு. அவருடைய கோபம் அவ்வளவுதான், கோபம் அவ்வளவுதான். என்னடாது அப்படின்னு கொஞ்ச நேரத்தை தானாவே சாந்தி ஆகுது. நம்ம இடத்துல வினயம் வந்து எடுத்து அந்த க்ஷணமே அவளுக்கு ஒரு சாந்தி ஆகும். நம்முடைய அகம்பாவம், அஸ்ரத்த, வைத்திகாரத்தை பார்த்தா அவளுக்கு ஒரு கோபம் வருது. பெரிய நம்ம மேல கோபத்துக்கு அவருக்கு ஒரு காரணமும் கிடையாது. அதான் மனுஷெல்லாம் கோச்சுப்பான், பந்துக்கள் கோச்சுப்பான், நண்பன் கோச்சுப்பான், அவனுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதான் செயலுக்கு அடிப்படை. குருவுடைய கோபமானது நம்முடைய பைத்தியக்காரன். ஐயோ கஷ்டப்படுறத பைத்தியம் முட்டாள்தானா இருக்கு, ஏன் அப்படி அகம்பாவம் பிடிச்சு அலையிறது கடந்து இதுக்குதானே துக்கம்னு சொல்லி அந்த ஒரு கோபமே ஒழிய எந்த விதமான தன்னுடைய செயலத்துக்காக ஒரு கோபம் கிடையாது. குரு இந்த மாதிரி வெள்ளம் வந்துட்டா உடனே பஜனை எல்லாம் சேர்ந்து பண்ணான். உடனே ஒரு சாந்தி ஆகிட்டார். அவருக்கு நிதாய் விட்டு இருக்க முடியாது, நிதாய்க்கு நிமாய் விட்டு இருக்க முடியாது. தெரிஞ்சதானே உடத்தார், அவர் துரத்துட்டு வாசல் தெரிஞ்ச உடைப்பார் அவர். ஆனா ரொம்ப நல்லதா போச்சு. சைத்தன்ய மகாபிரபு தண்டம்ன்ற ஒண்ணுலேருந்து அதுல கொஞ்சம் இது இருந்தது இல்லையா, பிடிச்சுக்கணும்னு அவருக்கு அதாவது பிடிச்சு அவருக்கு தண்டம் இல்லை. அந்த தண்டம் கூட தன் குருவுக்கு சுமை கொடுக்க கூடாது, கஷ்டம் கொடுக்கப்படாது. ஆச்சரியமான ஒரு பாவம், ரொம்ப அத்தியாச்சரியமான ஒரு பாவம். இதே மாதிரி ஒருத்தர் மனுஷார் பராசர பட்டருடைய சிஷ்யர் ஒருத்தர் நஞ்சியர்னு, அவர் ஒரு சன்னியாசி, சம்சாரத்தில் இருந்தவர் செத்தம் இது சன்னியாசம் வாங்கிட்டார். ஒரு சந்தர்ப்பத்துல பல்லக்கில் இந்த பராசர பட்டரை உட்கார வச்சு அழிச்சுட்டு போறார் வெளியடங்கு போகும்போது. உடனே ஒரு பக்கம் தான் பிடிக்க ஓடி வந்துட்டார் நஞ்சியா. சன்னியாசி பல்லக்கு சுமக்கப்படாது சாஸ்திரம். சன்னியாசி எல்லாரும் சுமக்கம், சன்னியாசி யாரும் சுமக்கக்கூடாது. உடனே பராசர பட்டர் சொல்லிட்டார். பராசரோட சின்ன குழந்தைதான், 20 வயசு வரைக்கும் தான் இருந்தார். ஒரு 5 வயசாக சன்னியாசமே வாங்கிட்டார். 40-50 வயசு மேல ஆயிடுச்சு. சன்னியாசம் வாங்கிட்டு கையில ஸ்ரீதண்டம் எல்லாம் வச்சுருக்காரு. உடனே ஒரு கை தூக்க போனவன்னு சொல்லுவார், சன்னியாசி இதெல்லாம் பண்ணப்படாது, இந்த சன்னியாச தர்மத்துக்கு சரியில்லை, தப்பு, சாஸ்திரத்துக்கு விருத்தமான விஷயம். உடனே நெஞ்சு ஒரு கோபம் வந்து, என் குருவுக்கு சேவை பண்ண முடியாத ஒரு தர்மம் எனக்கு வேண்டாம் சொல்லி உடச்சு போட்டுட்டார். இந்த ஸ்ரீகண்டத்தை உடச்சு போட்டுட்டார். இவ்வளவு சிரேஷ்டமா வளர்க்கலாம். அந்த மாதிரி இருக்கு தன்னுடைய குருவுக்கு ஒரு தண்டம் கூட ஒரு சமம் தரப்படாது, ஒரு தண்டமே சமத்தரக்கூடாதுன்னா எத்தனை ஆச்சரியமான ஒரு குரு பக்தி, அவ்வளவு ஆச்சரியமான ஒரு குரு பக்தி.
அந்த குரு பக்திக்கு சைத்தன்ய மகாபிரபு கட்டுப்பட்டுட்டார், அந்த பிரேமைக்கு வசப்பட்டுட்டார். சுத்தமான வினயத்திற்கு அவ்வளவு தூரம் சைத்தன்ய மகாபிரபு வசப்பட்டார். நிஜமாவே குருவை நீங்க கட்டி போட்டு வச்சுக்கணும்னா அவங்க பிரேமையினால மட்டும்தான் சுத்தமான அத்தியாச்சரியமான பாவத்தை, அசாத்தியமான நாமத்தை, அற்புதமான வினை கட்டி போட்டுடலாம். சமமே கிடையாது, சமமே கிடையாது. இந்த மாதிரி இப்பெல்லாம் பஜனை பண்ணா, கொஞ்ச நாளைக்கு பஜனை முடிஞ்சது. உடனே சைத்தன்ய மகாபிரபு மிகாயி கோச்சுக்காதி ஒரு பாவ ஆவேசத்தை சொல்லிட்டேன். எனக்கு தெரியாதா, என்னுடைய சுகம்தான் உங்களுடைய சுகம் எனக்கு நன்னாவே தெரியும். நீர் தான் எனக்கு மாதா பிதா எல்லாம் கூட நீர் தானே. பகவான் ராமன் சொல்றான் லக்ஷ்மணனை பார்த்து, எங்க அப்பா இங்க நட்டு போகடா தோர்க்காரான்னு சொல்லி லக்ஷ்மணனை கைகாட்டு சொல்றான். சாதாரண தம்பி அண்ணனை பார்த்து சொல்றான், ஆனா அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றான். எங்க அப்பா இன்னும் போகடா தசரத சக்கரத்து போயிட்டாருன்னு நினைச்சேன், தோர்க்கா என் தன் முன்னாடியே இருக்கா. அந்த மாதிரி சொல்றான், என்னுடைய மாதா பிதா, என்னுடைய சகா, என்னுடைய பந்து, என்னுடைய சுகுரு எல்லாம் நீர் தானே. நம்ம தான் எனக்கு யார் இருக்காருன்னு இந்த குரு சொல்றார் நிகாயை பார்த்து. நிகாய் வச்சான் தலையை கொண்டுட்டான். நான் சொன்ன தப்பா அடுத்துக்காது. எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு வசந்த நிலைமை. சைத்தன்யமாக எவ்வளவு வசந்த இருக்காரு. பிரேமைக்கு வசப்பட்டு எப்படி ஒரு வார்த்தை பார்த்துட்டாங்க. நான் தான் அவசரத்தை பேசிட்டேன், நானே தான் ஆயிடுக. எவ்வளவு வசந்தம் இருக்கா, எவ்வளவு வெற்றி அறிஞர் ஒவ்வொரு சுகத்துக்காக எல்லா எல்லையும் கடக்கிறான் உலகத்துல. கேவலம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையை கூட கடந்து போறான் ஒரு ஜீவனம் மேல கொண்டு வருவதற்காக. ஒரு ஜீவனை எப்படியாவது சரி பண்ணணுன்றதுக்காக எந்த எல்லையை வேணா அவன் கடக்கிறது சத்தியமா தயாரா இருக்கான். எந்த எல்லையை அவனை கடந்து போகிறதா தயாரா இருக்கான். சொல்லவே முடியாது, ஜீரணமே பண்ண முடியாது எல்லைகளை கடந்தும் அவா போறான். ஜீரணமே பண்ண முடியாது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவோ எல்லைகளை கடந்து போறான். பராசரபட்டர் அப்படிதான் போறார், நஞ்சியரை திருத்தி பணி கொள்றதுக்காக. இந்த நஞ்சியர் பெரிய முதல்ல செல்வந்தரா இருக்கார், பெரிய தனவானா இருக்கார், பெரிய வேதாந்தியா இருக்கார். எல்லாரையும் ஜெயிச்சு 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 அந்த பெருமையில உட்கார்ந்து கிடக்கிறார், பணத்துல உட்கார்ந்து கிடக்கிறார். ராமானுஜர் கிளம்போ சொல்லிட்டு வரப்பா, அந்த மேல்நாட்டில் ஒருத்தர் இருக்கான், அவன் திருப்பி கொண்டாடான்னு சார். பராசரப்பட்ட கிளம்புறா, இங்கே எக்ஸாம் பண்ணு. இவர் கிளம்புறாரு. உடனே ரங்கராஜன் தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து யுவராஜன் மாதிரி எடுத்துக்கிறார். ஸ்ரீகார புத்திரன், ரங்கநாதனுடைய ஸ்ரீகார புத்திரன் பராசரப்பட்டர். யுவராஜன் மாதிரி ஜம்னு போறார். அந்த நஞ்சியருடைய ஊருக்குள் நுழையிறார். ஊருக்குள் நுழைஞ்ச உடனே நிறைய பேர் கேட்கிறோம், அவங்க எல்லாம் பார்த்தா விசேஷமா இருக்கு, என்ன விஷயம்? இந்த மாதிரி ஒரு வாதம் பண்ணி அவர் ஐஷந்து போறதுக்காக வந்திருக்கேன்றார். பராசரன் சொல்ற, ஐஷந்த தடுத்து பணியாட்கொள்றதுக்காக வந்திருக்கேன்னு. உடனே அவன் சொல்றான், நீங்க இப்படி போனதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அந்த வேதாந்தியுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வாசல்லே நின்று இருப்பா, அவளே வாதம் பண்ணிட்டே இருப்பான். 6-7 மாசத்துக்கு உங்களை உள்ள விட மாட்டா, மாத்தி 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 யாரோ வாதம் பண்ணிட்டே இருப்பா, நீங்க பார்க்க முடியாது. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்கோ, இந்த நஞ்சி அந்த வேதாந்தி நித்தியம் அன்னதானம் பண்றது வழக்கம். கொள்ள பக்கமா போனது நிறைய அன்னதானம் பண்ணுவா. அந்த பிக்ஷைக்குன்னு போனெல்லாம் நீங்க அவரை பார்க்க முடியும், அப்பதான் வேதாந்தி பார்க்க முடியும். பார்க்க முடியாது சார். உடனே ஒரு எல்லா ஆபரணத்தையும் கைது சார், பிக்ஷ மாதிரி வேஷம் போடுறார். சாப்பாட்டுக்கு வெயில மாதிரி ஒரு வேஷம் போட்டு அன்னதானத்துக்காக நுழைய மாதிரி நுழைய அன்னதானத்துக்குள்ள. சரியா சொன்னா ஏமாற்று மாதிரி தான், சரியா சொன்னா ஏமாற்று மாதிரி தான். ஒண்ணும் இல்லாம தேவையேன்னு போய் நிற்கிறார். என்ன பண்றார், அந்த வேதாந்தி முன்னாடி போய் நிற்கிறார். உடனே வேதாந்தி சொல்றாரு, அதுவும் அங்க பிக்ஷை அங்க நடக்க, அங்க போங்கோன்னுட்டார். உடனேயே பராசரப்பட்டர் சொன்னார், நம்ம இந்த பிக்ஷை அன்ன பிக்ஷைக்காக வரல, வாத பிக்ஷைக்காக வந்து வாத பிக்ஷைட்டார். இந்த வேதாந்திய மேல கொண்டிருக்க வாத பிச்சைக்காக நான் வந்திருக்கேன். யாராவது போக முடியுமா? பகவான் போனோம், அதே மாதிரி இவர் போறார். மகாபலிக்கு சுகம் கொடுக்கிறது இவன் தானே போனான். சொல்றா, 3 அடி நிலம் தான், நிலம் 3 அடி தா அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி குரு போறார். வாத பிக்ஷைன்னு கேட்கிறார். இதோட வாதம் பண்றது யாருக்கு தகுதி இருக்கு, யாருக்கு என்ன அர்ஹதை இருக்கு, என்ன பேச முடியும்? நம்ம சொல்றதை கேட்டு அதுவே பரம வாக்கியம். எதிர்த்து பேசுறதுக்கோ சொல்றதை மறுத்து பேசுறதுக்கோ என்ன அர்ஹதை இருக்கு, என்ன அதிகாரம் இருக்கு, என்ன சிட்டியில கலக்கிறோம் நம்ம குழு. அதையும் மீறி வாத பிக்ஷைன்னு பார்த்து
இந்த வார்த்தையை கேட்ட உடனே இந்த வேதாந்தி கடிச்சுதான் பராசர பற்றா இருக்குமோ ஏன்னா முன்னாடியே கேள்விப்பட்டிருக்க பராசர பற்ற பத்தி யாரும் இவ்வளவு தைரியமா வரமாட்டா தெரிஞ்சு பராசர ஆமானுட்டார் உடனே வாதம் நடக்கிறது பராசர பற்ற ஜெயிக்கிறார் நிறைய திருத்த பணிகள்றா அப்புறம் சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் கிளம்புறார் அது வரைக்கும் ஒரு எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் சீரங்கள்ல கொண்டு வர எல்லா ரகசியமா ஒரு இடத்துல இருக்கு நல்ல தெரியவே இல்லை தெரிய நீ கிளம்ப போறேன்னு சொல்லும்போது எல்லா ஆபரணங்களையும் விடுத்து இந்த ராஜா மாதிரி இப்படி பல்லக்களை ஏறி உட்காந்து நடுங்க ஆரம்பிச்சார் வேதாந்தி நஞ்சிய இவ்வளவு சுகுமாரமான ராஜாதிராஜன தேவரி என்ன திருத்தி பணிகொள்றதுக்கு திக்ஷாவேஷம் போட்டுட்டு வந்தீரோ இந்த கருணைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கதறினார். இவ்வளவு சுகுமாரமான இவ்வளவு யுவராஜன் சமமே தெரியாம ரங்கநாதனே தன்னுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து தன்னுடைய பல்லக்கையும் கொடுத்து ஏற்றி உட்கார வச்சோம் எவ்வளவு தூரம் அனுப்பியிருக்கானா இந்த ஒரு பாப ஜீவனை அகம்பாவத்திலும் மமகாரத்திலும் சுயநலமே பிராதானியம் இருக்கிற இந்த ஒரு ஜீவனை மேல கொண்டு வரத்துக்கு இத்தனை எல்லைகளை கடந்து வரணுமா இந்த கருணை தாங்களையேன்னு கடனா சத்தியமா இன்னும் அவசியம் எல்லாத்தையும் கடந்து வந்தார். பொய் சொல்றது பாபம் தான் அந்த மாதிரி தானே ஒரு எல்லா அவசியத்தையும் மாத்தி இந்த பொய் சொல்ற மாதிரி தானே எதுக்கு இந்த வேதாந்திய நஞ்சியராம் மாத்தி உத்தமமான ஒரு பாகவதரா மாத்தி ஒரு சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணும்படியே அவர் ஒப்படைக்கிறது. தன்னுடைய தனம் தன்னுடைய குணம் தன்னுடைய பெருமை இது மட்டும்தான் நிர்வாகம் எல்லாரும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கவனிச்சு பாருங்க வாழ்க்கை எல்லாரும் என்ன பண்றோம் தன்னுடைய சுகத்தை கவனிக்கிறோம் தன் குடும்ப சுகத்தை கவனிக்கிறோம் தன்னுடைய பெருமை தன்னுடைய புகழ் தன்னுடைய விஷயங்களை மட்டும்தான் கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனா குரு என்ன பண்ற பக்குவப்படுத்தி 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 லோகத்தையே கவனிக்கும்படியான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த ஒரு பொறுப்புக்கு தான் தயார் பண்றார். எதுக்க தயார் பண்றது குருவுடைய எல்லா பிரயத்தனமும் ஒரு 4 பேர் 5 பேருக்கு அவர் பிரயத்தனம் 40,000 40 கோடி 400 கோடி 4000 கோடி ஜனங்களை பிரயத்தனம் பண்ணணும். அந்த ஒரு எல்லைக்கு போகணும் தான் குருவுடைய ஆசை. இன்னொரு 4 பேர் 5 பேர் தன் சுகம் தன் சுகம் தன் சுகம் தன் சுகம் தன் மனுஷா தன் பந்துக்கள் தன்னுடைய புகழ் தன்னுடைய பெருமை தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய நஷ்டம் தன்னுடைய லாபம் தன்னுடைய ஆனந்தம் இதுதானே இது அடிப்படையாக தானே ஓடிந்து கிடக்கணும் வெள்ளவா அப்படின்னு சொல்லி வெள்ள கொண்டு வர்றது கவர்றாரு. இந்த ஒரு நஞ்சியருக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட்டார். அந்த மாதிரி ஆச்சாரிய புருஷனுடைய கருணை அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கு. சைத்தன்ய மகாவருடைய சொல்றார் நான் சொன்னேன்னு கோச்சிக்காத ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டேன் நீர் இல்லாம என்னால இருக்க முடியுமா அப்படின்னு உடனே தலையை கொடுங்க பிரபோ நமக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் சிஷ்யாவை கொண்டு உச்சாணி கும்பல உட்கார வச்சு அவர்கள் வெக்கப்பட வைக்கிறது நமக்கு ஒரு வழக்கமா போயிடும். ஏன்னா அவருக்கு தெரியும் நமக்கு அந்த வரைகளை இல்லை அப்படின்னு வெக்கப்படுமோ உனக்கு இதையே ஒரு தர்மமா போயிடுச்சு. அருகதையே இல்லாதவர்களுக்கு கூட அந்த பிரேமைக்கு வசப்பட்டு அவளுக்கு ஒரு பெரிய அருகதை இருக்கிற மாதிரி நல்ல கொண்டு வைக்கிறது உன்னுடைய கருணை பிரபோன்னு இது உத்தமமான லட்சம் உத்தமமான ஆச்சாரிய லட்சம். உடனே ஆனந்தமா இருந்தா நாமஜபம் எல்லாம் பண்ணினான் பரம சந்தோஷமா அன்றைய போய் அந்த கண்டினான். அதன் பிறகு நடந்து 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 போயிட்டு நிறைய தூரம் இருக்கு பூரி ஜெகநாசகர் அப்படியே போகும்போது ரேமுனா நதிக்கரையாடல் அந்த ரேமுனா நதிக்கரையில் அத்தியாச்சரியமான ஒரு கோபாலன் இருக்கான். இந்த கோபாலன் பார்த்தா பரம குஷியா இருக்கு சயம் கோபாலன் தான். இந்த கோபாலன் அந்த கோபாலன் பார்த்தா ஆடி பாடி குதிக்கிறார் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே குதிக்கிறார். எல்லாம் நல்லா ஆனந்தமா பகவானுடைய தரிசனம் எல்லாம் ஆச்சு. எல்லாரும் உட்கார்ந்துட்டார் சந்தோஷமா உட்கார்ந்துட்டார். உடனே அவ்வளவு அழகா நித்யானந்த பிரபோ இதனுடைய பெருமையை சொல்லுங்க இந்த கோபாலனுடைய பெருமையை சொல்லுங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சைத்தன்ய மகாபுர கண்கள் ஆனந்த பாஷம் என்ன அந்த கோபால கதையை சொல்றதை கர்மசுக்கமா ஆசைன்னு நினைப்பார். இந்த கோபாலனுடைய மகாத்மியத்தை சொன்னார். என்ன மகாத்மியம் நாளைக்கு பார்க்கலாம். ராதே Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe
महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் என் பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் जय श्री राधे कृष्ण सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय श्री भारत माता की जय श्री कृष्ण चैतन्य महाप्रभु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका सुखिनो भवन्तु ओम शांति 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 நாளை காத்தால 6 நகர சங்கீர்த்தனம் இருக்கு. டிஎன்டி காலனி இந்த மார்த்தி மந்திரில இருந்து ரொம்ப மழையா இருந்தா காந்திநகர் சந்திரேஷ் அபார்ட்மெண்ட்ல நகர சங்கீர்த்தனம்